Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் அப்படியாக இந்த ஓய்வு நாளை எப்படி நாம் கடைபிடித்து இருக்கின்றோம் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாளில் நாம் ஆண்டவரை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழு மனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த கடன் திருநாளில் ஓய்வு நாளை நாம் முழு மனதோடு கடைபிடிக்க வேண்டும். அப்படியாகத்தான் இன்றைய நாளில் வார்த்தைகள் கொடுக்கின்றேன். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கிறது பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. தேவனை நாம் முழுமையாக நேசிப்பதே மிக மிக உன்னதமான அழைப்பாகும். உங்களில் உள்ள அனைத்தையும் உங்கள் இருதயம், ஆத்துமா, மனம், பலன் என அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணித்து பக்தியில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் அனைவரும் இந்த குறைவற்ற அன்புதான் மற்ற எல்லாவற்றுக்கும் ஊற்றும் ஆதாரமாய் இருக்கிறது. இது உங்கள் முழு வாழ்க்கையையும் தேவனை நோக்கி திருப்புவதுடன் உங்கள் அன்றாட வாழ்வை ஒரு ஆராதனையாகவும் மாற்றுகிறது. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து அதற்கு அர்த்தங்களை கொடுத்திருக்கின்றார். நாம் அப்படியாக உள்ளத்தின் ஆழத்தோடு முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு பலனோடு முழு ஆத்மாவோடும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் நம் கேள்விகள் அனைத்தும் கர்த்தர் கொடுப்பார். அப்படியாக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, நான் என் முழு ஜீவனோடு உம்மை நேசிப்பதை விரும்புகிறேன். இன்று என்னை உமக்கு இன்னும் நெருக்கமாய் இழுத்துக் கொள்ளும். என் வாழ்க்கையே ஒரு ஆராதனையின் அனுபவமாக மாறட்டும். ஆமென். நம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி துதித்து பாடுவோமாக. Thank you.
நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிருள்ளது. இதை யாரும் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். நீதியை நடப்பித்தல். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. வார்த்தைகளை கவனமாக படித்து பயன்பெறுங்கள். தேவ ராஜ்யத்தின் நீதியானது கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அனுதின வாழ்க்கையின் செயல்பாடுகளில் வெளிப்பட வேண்டும். நீதி என்பது இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதையும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதையும் குறிக்கிறது. நமது நீதியானது வேத பாரகர் மற்றும் பரிசேயரின் நீதியை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து புத்தி கூறினார். அவர்களின் நீதி உண்மையிலும் நேர்மையும் அற்றதாயிருந்தது. அவர்களது இரக்கத்தின் செயல்கள் தேவனிடமிருந்து புகழ்ச்சியை பெறுவதற்கு பதிலாக மனிதர்களிடமிருந்து புகழ்ச்சியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்முறைப்படுத்தப்பட்டன. நமது அன்றாட கிறிஸ்தவ ஜீவியத்தில் உண்மையால் நேர்மையால் தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்குமா என்று நம்மை நாமே பரிசோதித்தறிய வேண்டும். நாம் தேவனுடைய மகிமைக்கென்று காரியங்களை செய்தால் மட்டுமே தேவன் சந்தோஷப்படுவார். தேவன் நமது வெளிப்படையான கிரியைகளை அல்ல, நமது உள் நோக்கங்களையே அல்லது இருதயத்தின் நோக்கங்களையே பார்க்கிறார். நீதியுள்ள இருதயத்தில் இருந்து வரும் நற்கிரியைகளில் மட்டுமே தேவன் பிரியப்படுகிறார். மற்றவர்களால் பார்க்கப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் நீதியை செய்வதை தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கிறார் கர்த்தர். மற்றவர்கள் பார்ப்பதற்காக அவர்களுக்கு முன்பாக நீதியை செய்வது பொய்யான அல்லது மாயமானமான நீதியாகும். அது போலியானது கூட. மனம் திரும்பி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலம் நாம் பெரும் உண்மையான நீதி இருதயத்தின் நீதியாகும். நம் விசுவாசத்தை பொறுத்தவரை வெறும் காட்சிகளாகவோ அல்லது மக்கள் நம்மை பார்த்து ஈர்க்கப்படுவதற்காக
நமக்காகவோ நாம் எதையும் செய்யக்கூடாது. அது நம் விசுவாசத்தின் நோக்கம் அல்ல. ஆனால் பரிசேயர் நீதியான கிரியைகள் செய்வதன் மூலம் ரட்சிப்படையலாம் என நம்பினர். அவர்களது உள்ளான வாழ்க்கைக்கும் வெளியரங்கமான வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை. அவர்கள் தெய்வ பக்தியின் விசேஷத்தை தவிர்த்து அதன் பலனை மறுதளித்த மனிதர்களால் இருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 3:5 வாசித்து பாருங்கள். தேவனை ஒருபோதும் எவரும் ஏமாற்ற முடியாது. ஆண்டவரை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. நாம் அனைவரும் அவர் மனிதனுடைய உள்ளிந்திரியங்களை அந்தரங்களை அறிந்த தேவன். மனிதர்களின் கைத்தட்டல்களை பெறுவதற்காக மாம்சத்தின் மாயமான செயல்களை செய்வோமானால் அது நம்மை அழித்து கூடும். தைலக்காரனுடைய தைலத்தில் ஒரு செத்தை விழுந்து விட்டால் அது முழு தைலத்தையும் கெட்டு போக பண்ணும். அது போலவே நம்முடைய நற்கிரிகளில் மாயமாலும் பெருமை போன்ற பாவங்கள் வந்துவிட்டால் அவை நமது நற்கிரிகளை பயனற்றதாக்கிவிடும். மனிதர்களிடமிருந்து வரும் புகழ்ச்சியை விரும்புவோமானால் அது ஒன்றே இப்பூவில் நமக்கு கிடைக்கும் பலனாக இருக்கும். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய பரலோக பலன்களை இழந்து போம் நாம் அனைவரும். மனிதர்களின் புகழ்ச்சிக்கெல்லாம் மங்கி மறைந்து போகும். தேவனிடமிருந்து வரும் புகழ்ச்சி ஒன்றே நீடித்து நிலைத்து நிற்கும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நடப்பத்தினால் நஷ்டத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லை. படித்து பாருங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவருடைய வார்த்தையில் நமக்கு ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை நாம் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படித்து பயன்பெற வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாள் வார்த்தைகளை படிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை ஒவ்வொன்றும் அறிந்து ஆராயக்கூடியவர். அப்படியாக நாளில் நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரிடத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் நன்றியோடு நாம் அவரை துதிக்கும் பொழுது, உற்சாகத்தோடு துதிக்கும் பொழுது நம் தேவைகளை ஒவ்வொன்றும் சந்திக்கக்கூடியவர். அப்படியாக என்ற நாளில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோமாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவைகளை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். நம் காணிக்கைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்த காணிக்கையை சமர்ப்பிப்போம். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் காணிக்கை பாடல்களை பாடுவோமாக.
இப்பொழுது நாம் அனைவரும் காணிக்கை கடந்து செல்வோம். அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு நாம் அனைவரும் பகிர்வோமாக. வானகதமே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனமாக அவர் பாடுபட மனம் வந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் இக்கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவருமானுடைய திருவிருத்தை எல்லோரும் மனதோடு பகிர்ந்து கொள்வோமாக. நாம் அனைவரும் இந்த நேரத்தில் ஆண்டவரோடு ஒன்றித்து இந்த கடைசி நன்றி பாடல்களை பாடி அவர் நாம் நன்றியோடு பாடி புகழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக.
இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. உலகத்திற்கிற என் தேவனே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி உம்மோடு எங்கள் உறவை இன்னும் வலுவாக கட்டி எழுப்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் உம்மை அதிகமாக அனுபவிக்கவும் எங்களுக்கு உதவும். உம்மோடு இருக்கும் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளை விட இனிமையானது என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் நீதியும் பரிசுத்தமுமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்கள் ஆசைகளை உமக்கு முன்பாக வைக்கவும், ஆனால் உமக்காக மட்டுமே பசியும் தாகமும் கொள்ளவும் உதவும். நீர் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு இடையில் எதுவும் வராதிருப்பதாக, எதுவும் எங்களை திசை திருப்பாதிருப்பதாக. ஆனால் உன்னில் மட்டுமே எங்கள் கண்களை பதித்து உம்மை மேலும் மேலும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவும். கர்த்தாவே, நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் எங்கள் வாழ்க்கை உமது நீதியை பிரதிபலிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அடிகளை வழிநடத்தும் தேவனே, நாங்கள் எல்லா அநீதிகளிலிருந்தும் விலகி உம்மை மகிமைப்படுத்தும் விதத்தில் வாழ உமது ஞானத்தால் எங்களை நிரப்பும். பரிசுத்தத்தில் வாழவும் எங்கள் செயல்களில் உறுதியாக இருந்து நீர் எங்களுக்கு அமைந்துள்ள பாதையில் நடக்கவும் எங்களுக்கு பலம் தாரும். உம்மிடமிருந்து வரும் நீதியும் தர்ம செயல்களும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் உமது நன்மைக்கு வல்லமை வாய்ந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்க எங்கள் வழியாக பிரகாசிக்கட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் அனைவரும் தலைவணங்கி கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர்களும் மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.